வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அமேசான் அண்ட் ஐக்யூ ஸ்டோரில் 2 மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஐக்யூ Z10 அண்ட் ஐக்யூ Z10X. இந்த 2 மொபைலோட ஃபுல் டீடைல்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு அல்டர் சாய்ஸ் என்னென்ன இருக்குன்னு ஷார்ட்டாக பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஐக்யூ Z10ஓட ப்ரைஸ் பார்த்துருவோம். அதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 20,000 அப்படின்னு போட்டிருக்காங்க. அதோட ஃபஸ்ட்டு சேல் பார்த்தீங்கன்னா 16th April 12 PM அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்ட் ஐக்யூ Z10X ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 12,500 போட்டிருக்காங்க. அதோடைய ஃபஸ்ட்டு சேல் பார்த்தீங்கன்னா 22nd April 12 PM அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ஐக்யூ Z10ஓட டீட்டெயில்ஸை ஷார்ட்டாக பார்த்துருவோம். ஐக்யூ Z10 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஐக்யூ Z9ஓட ஒரு அப்கிரேடாக இருக்கும் அப்படின்னாக்கா ப்ரைஸில் ஃபஸ்ட்டு அப்கிரேட் ஆகிருக்கு. ஆல்ரெடி ஐக்யூ Z10 பார்த்தீங்கன்னா ஒரு 18,500 20,000க்கு லான்ச் பண்ணாங்க. பட் 18,500 இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் சேலுக்கு வந்தது. இன்னும் உங்களுக்கு ஆஃபரில் பார்த்தீங்கன்னா 15,000 16,000 உங்களுக்கு கிடச்சிருக்கும். அதே மொபைல் தான் விவோவில் T3 அப்படிங்கிற பேரில் விற்றுட்ருப்பாங்க. ஸோ இப்போ ஐக்யூவில் Z10 ஒரு அப்கிரேட் இருக்குது. அதோடைய ப்ரைஸு 22,000 வச்சுட்டு 20,000 விற்கிறாங்க. அப்போ அதே மொபைலே அப்படியே நமக்கு ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா விவோ T4 அப்படிங்கிற பேரில் லான்ச் பண்ணுவாங்க. பட் அதை விட ஸ்லைட்லி ப்ரைஸ் அதிகமாக வைப்பாங்க. பட் விற்கலை, சேல் ஆகலை அப்படின்னா ப்ரைஸை ட்ராப் பண்ணுவாங்க. அதே மாதிரியே ஆல்ரெடி விவோவில் ஃப்ளிப்கார்ட்டில் விவோ T4X அப்படிங்கிற மொபைலில் 13,000க்கு லான்ச்சிங் ஆஃபர் ப்ரைஸாக லான்ச் பண்ணாங்க. அதே மொபைலில் அப்படியே நமக்கு Z10X அப்படிங்கிற பேரில் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை விட ஒரு 500 கம்மியாக லான்ச்சிங் ஆஃபரில் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஐக்யூ Z10ஓட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பார்த்துருவோம். பேஸ் வேரியண்ட் 8GB RAM 128GB வேரியண்ட் 22,000 அண்ட் 8/256 24,000 அண்ட் 12/256 பார்த்தீங்கன்னா நமக்கு 26,000 ப்ரைஸ் வச்சுருக்காங்க டாப் வேரியண்ட்டு. ப்ரைஸ் எல்லாமே கொஞ்சம் அதிகம் தான். ஸோ நீங்கள் லான்ச்சிங் ஆஃபரில் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு 2,000 இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க கார்டு ஆஃபருக்கு. ஒருவேளை நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க பழைய மொபைல் அப்படின்னா கார்டு ஆஃபர் அப்ளை பண்ண முடியாது. எக்ஸ்சேஞ்சில் அந்த 2,000 ஆட் ஆகிடும். உங்கள் பழைய மொபைல் ஒரு 3,000 ருபீஸ் தான் போகுது அப்படின்னா எக்ஸ்ட்ரா 2,000 ஆட் பண்ணுவாங்க. பட் அதில் அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணி விட்ருவாங்க. அதனால் கார்டு ஆஃபர் போட்டு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 20,000க்கு 128GB வேரியண்ட்டு அண்டு 22,000க்கு 256GB வேரியண்ட்டு. அதில் டாப் வேரியண்ட்டில் 12GB RAM 256GB 24,000க்கு கார்டு ஆஃபர் போக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் லான்ச்சிங் ஆஃபர். ஸோ இந்த லான்ச்சிங் ஆஃபர் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேபி இந்த 2,000 கார்டு ஆஃபரை மேபி 1,000 ருபீஸாக மாற்றுவாங்க, இல்லை 500 மாற்றுவாங்க. மொபைல் விற்றுது அப்படின்னாக்கா டெஃபினட்டாக வந்து ரேட்டை கம்மி பண்ண மாட்டாங்க. மொபைல் விற்கலை அப்படின்னா ரேட்டை வந்து கம்மி பண்ணுவாங்க. ஸோ ஆஃபர் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா அமேசானில் தெளிவாக போட்டிருக்காங்க. டாப் ரீசன்ஸ் டு பை அப்படின்னு சொல்லி அவங்களே போடுறாங்க. ஹையஸ்ட்டாக நமக்கு இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் ஒரு பேட்ரி கெப்பாசிட்டி 7,300 mAh பேட்ரி கெப்பாசிட்டி வித் நமக்கு 90W சார்ஜர் டப்பாவில் ப்ரொவைட் பண்ணாங்க. இதுதான் வந்து சேலுக்கான முக்கிய காரணம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 7S Gen 3 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நல்ல சிப்செட் தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 5,000 nits பீக் பிரைட்னஸ் கொண்ட ஆல் சைடு கர்வ்டு, அதாவது குவாட் கர்வ்டு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்டு ரெகுலராக இவங்க காலங்காலமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிற சோனி IMX882 அப்படிங்கிற சென்சார் தான் மெயின் கேமராவாக கொடுத்துருக்காங்க. அதில் 4K 30 FPS நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அண்டு செல்ஃபிக்கு 32 MP செல்ஃபி கேமரா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் நீங்கள் 4K 30 FPSல நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அது ஒரு நல்ல விஷயம். இந்த 7,300 mAh பேட்டரி அப்படிங்கிறது ஹைலைட்டு. அதில் PD சார்ஜிங் சப்போர்ட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இவங்க ஹைலைட்டாக பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி கெப்பாசிட்டி அண்டு வெயிட் மேனேஜ்மெண்ட்டு 199 கிராம் தான் வெயிட் இருக்குது. அண்டு திக்னஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லிம்மாகவே இருக்குது. 90W சார்ஜர் பார்த்தீங்கன்னா எப்படியும் 1 hour 10 minutesல ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது ஒரு நல்ல விஷயம். ஸோ இவ்வளோ பெரிய பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்தும் நமக்கு நல்ல பேட்டரி லைஃப் கிடைக்கிற மாதிரி கொடுத்துருந்தாலும் வெயிட்டு 200 கிராமோட 1 கிராம் கம்மியாக கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். ஸோ சிப்செட்லேயும் நமக்கு காம்ப்ரமைஸ் பண்ணல, ஓரளவுக்கு நல்ல சூப்பரான ஒரு சிப்செட் தான் கொடுத்துருக்காங்க. AnTuTu ஸ்கோரும் நல்லாயிருக்கு. கேமிங்க்கான சிப்செட் கிடையாது, மிட்ரேஞ்சுக்கான சிப்செட் தான். பட் கேம் ப்ளே பண்ணிக்கலாம், அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஒரு நல்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் சூப்பரான விஷயம். ஓவராலாக இது வரைக்கும் நம்ம ப்ளஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். அடுத்ததாக மிலிட்ரி கிரேட் சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு நல்ல விஷயம். ஸோ இந்த செக்மெண்ட்டுக்கு தேவையான எல்லாமே கொடுத்துட்டாங்க. அண்டு சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் Android 15 அண்டு FunTouch OS 15 2 yearsக்கான சாஃப்ட்வேர் அப்டேட்டும் சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ரியர் சைடு கேமரா சர்க்கிளில் நமக்கு IR பிளாஸ்டரும் கொடுத்துட்டாங்க. அதுவும் ஒரு நல்ல விஷயம். ஓகே, இப்போ நமக்கு என்னெல்லாம் கொடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் நமக்கு டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுக்கல. காலங்காலமாக கொடுத்துட்டு இருந்த டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கரை இதை விட கம்மியாக லான்ச் பண்ணியிருக்கிற மொபைலில் கொடுத்துருக்காங்க. பட் இதில் கொடுக்கல ஐக்யூ Z10ல்.
அதே மாதிரி இதை விட ப்ரைஸ் கம்மியாக லான்ச் பண்ணுற மொபைலெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு UFS 3.1 ஸ்டோரேஜ் இவங்களே கொடுக்குறாங்க. ஆல்ரெடி விவோ T4Xல கொடுத்துட்டாங்க. இவங்க இப்போ லான்ச் பண்ண அதே மொபைல் HSலாம் இப்போ லான்ச் பண்ண IQ Z10Xலையும் கொடுத்துட்டாங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா UFS 2.2 ஸ்டோரேஜ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் ப்ரைஸ் பாயிண்ட்டை வச்சு பார்க்கும்போது ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. மோனோ ஸ்பீக்கர், அதாவது சிங்கிள் ஸ்பீக்கர் உங்களுக்கு ஓகே அப்படின்னா 20,000க்கு IQ Z10 ஒரு பெஸ்ட்டு பேட்டரி பேக்கப் டிவைஸாக இருக்கும். ஓகே, இதுக்கு காம்படிஷனாக பார்த்தீங்கன்னா இவங்களோட பிராண்டில் ஓப்போவோட சப் பிராண்டு ரியல்மியில் பார்த்தீங்கன்னா ரியல்மி P3 Pro அப்படிங்கிற 5G மொபைல். இதுவும் ஆல் கர்வ்டு டிஸ்பிளே, குவாட் கர்வ்டு டிஸ்பிளேல ஒரு சூப்பரான ஒரு மொபைலாக இருக்குது. அதே சேம் சிப் செட்டு Qualcomm Snapdragon 7S Gen 3 அப்படிங்கிற சிப் செட்டு. பட் இதில் அதை விட பெட்டரான 1.5K ரெசல்யூஷனில் ஒரு சூப்பரான ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதை விட பெட்டரான Sony IMX896 அப்படிங்கிற ஒரு சென்சார் கொடுத்துருக்காங்க. அதை விட பெட்டராக IP ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. தண்ணியில் போட்டு எடுத்து விளையாடலாம். ஸோ அதுவும் ஒரு நல்ல விஷயம். பட் தண்ணியில் போட்டால் கிளைம் கிடைக்காது. அது இருந்தாலும் நமக்கு IP69 கொடுத்துருக்கிறது சூப்பரான விஷயம். அதே மாதிரி 6000 mAh பேட்டரி வித் 80 வாட் சார்ஜர் டப்பாவிலே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. இதில் நமக்கு டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதுவும் சூப்பரான விஷயம். கேம் ப்ளே பண்ணுறதுக்கான எல்லா ஆப்ஷனும் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. அண்டு UFS 3.1 ஸ்டோரேஜும் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக டிஸ்பிளே அண்டு ஸ்பீக்கர் அண்டு டிஸ்பிளே குவாலிட்டி அண்ட் ஆல்சோ கேமரா எல்லாத்துலேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இந்த மொபைல் கிட்டத்தட்ட அதே விலைக்கே இருக்குது. அதே 20,000 ப்ரைஸ் பாயிண்ட்லேயே சேல் பண்ணுறாங்க. ஸோ இதுவும் வந்து பெஸ்ட் அண்ட் பெட்டரான சாய்ஸு. ஃபன் டச் OSோட கம்பேர் பண்ணும்போது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியல்மி UI இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. MediaTek Dimensity 7400 அப்படிங்கிற சிப் செட்டில் இதுவும் பார்த்தீங்கன்னா ஆல் கர்வ்டு டிஸ்பிளேல மோட்டரோலா H60 ஃபியூஷன் அப்படிங்கிறது 8GB RAM 256GB வேரியண்ட்டு 21,000க்கு தான் கிடைக்குது. ஸோ இதுவும் வந்து ஒரு அல்டர் சாய்ஸு, பெஸ்ட் அண்ட் பெட்டரான சாய்ஸு. பட் இது வந்து ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் ஃபீல்டில் இருக்கும், அதையும் மைண்டில் வச்சுங்க. கேமிங்காக ஒரு புதிய மொபைல் 25,000ல் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா Poco X7 Pro ஒரு பெஸ்ட் அண்ட் பெட்டரான சாய்ஸு. அதிலே Poco F6 அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 14ஓட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8GB RAM 256GB வேரியண்ட்டு Snapdragon 8S Gen 3 அப்படிங்கிற சிப் செட்டில் ஜஸ்ட் 23,000க்கு தான் கிடைக்குது. எனக்கு தெரிஞ்சு 25,000ல் பெஸ்ட் சாய்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழைய மொபைல், அதாவது அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 14 இருந்தாலும் Realme GT60 ஒரு பெஸ்ட் அண்டு பெட்டரான ஒரு ஆல்ரவுண்டர் டிவைஸாக உங்களுக்கு 24,000க்கு 8GB RAM 256GB வேரியன்ட் கிடைக்கும். இதில் LPDDR5X RAM அண்டு UFS 4.0 கிடச்சிரும். கிட்டத்தட்ட அதே ப்ராசஸர், அதே ப்ரைஸ் செக்மெண்ட்டில் உங்களுக்கு OnePlus Nord 4ம் பெஸ்ட் அண்ட் பெட்டரான ஒரு கேமிங் டிவைஸ் அண்டு ஆல்ரவுண்டர் டிவைஸாக கிடைக்குது. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண IQ Neo 10R பார்த்தீங்கன்னா 26,000க்கு 128GB வேரியன்ட் இப்போ கிடைக்குது. ஸோ இப்போ வந்து ஒரு 1000 ரூபா வந்து கார்டு ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ அந்த கார்டு ஆஃபரை யூஸ் பண்ணிங்க. ஸோ கார்டு ஆஃபர் பார்த்தீங்கன்னா எது எது கொடுக்குறாங்க அப்படின்னு செக் பண்ணிவிடுவோம். ஸோ நீங்கள் அமேசான் பே ICICI கார்டு வச்சுருந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு 1000 ரூபா கிடச்சிரும். SBI கிரெடிட் கார்டு அண்ட் ICICI பேங்க்கோடைய கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, ஸோ அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு 1000 ரூபா இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கிடைக்குது. ஸோ ஆஃபரை யூஸ் பண்ணிங்க. ஸோ இந்த சாய்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்குது. ஸோ இதில் மோனோ ஸ்பீக்கர் மட்டும்தான் இருக்குது. ஸோ மோனோ ஸ்பீக்கர் ஓகே அப்படின்னா நீங்கள் அதை ஒரு விதத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா IQ Z10 ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். பெஸ்ட்டான பேட்டரி பேக்கப் இருக்குது. செல்ஃபிக்கு 32 MP கேமரா இருக்குது. அண்ட் IQ Z10X பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மொபைல் தான். இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி லான்ச் பண்ண ஒரு மொபைல். ஃபஸ்ட்டு சேல் 22 ஏப்ரல். இதோடைய ஸ்டார்டிங் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 12,500க்கு நமக்கு கிடைக்குது. ஸோ இது வந்து நல்ல ப்ரைஸ் பாயிண்ட்டில் நமக்கு ஒரு MediaTek Dimensity 7300 அப்படிங்கிற சிப் செட்டில் ஒரு சூப்பரான ஒரு மொபைலாக கிடைக்கும். ஆல்ரெடி லான்ச் பண்ண விவோவில் T4X அப்படிங்கிற மொபைல் தான். அதே மொபைல் HSலாம் இங்கே ஒரு 500 ரூபா கம்மி பண்ணி விற்கிறாங்க. ஸோ 500 ரூபா கம்மி பண்ணி விற்கிறாங்க அப்படின்னும் போது உங்களுக்கு எந்த வேரியண்ட் வேணுமோ 6,128 பேஸ் வேரியண்ட்டு, 8,128 நெக்ஸ்ட் வேரியண்ட்டு, 8,256 அடுத்த வேரியண்ட்டு. ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் இதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி ஹை தான். ஏன்னா AMOLED டிஸ்பிளே கிடையாது. அதை தவிர இதில் டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து அதோட பெட்டரான சாய்ஸு. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா UFS 3.1 ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. இதுவும் பெட்டரான சாய்ஸு. ஸோ இந்த மொபைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. அதாவது ஒரே ஒரு காம்ப்ரமைஸ் என்னென்னா உங்களுக்கு டிஸ்பிளே வந்து IPS LCD டிஸ்பிளே. அதனால் நீங்கள் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதை தவிர இதில் எந்த குறையும் சொல்ல முடியாது. 12,500 ரூபா ப்ரைஸ் பாயிண்ட்டை வச்சு பார்க்கும்போது இது வந்து ஓரளவுக்கு நல்ல டீல் மாதிரி தான் தெரியுது. ஸோ பிடிச்சா லைக் பண்ணிங்க. பட் இதே ப்ரைஸ் செக்மெண்ட் ஒரு 13,000ல் 10,500 ரூபாயில லாவா போல்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கர்வ்டு டிஸ்பிளேல இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட கொடுக்குறாங்க. அது பெஸ்ட் அண்ட் பெட்டரான சாய்ஸாக இருக்கும். பட் ஆண்ட்ராய்டு 14ல் தான் ரன் ஆகும்.
இந்த மாதிரி ஆண்ட்ராய்ட் 14 அவுட் ஆஃப் தி பாக்ஸ் இருக்கக்கூடிய மொபைலில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான சாய்ஸஸ் இருக்குது இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்டோட அண்டர் 15,000ல். ஸோ ஆல்ரெடி நம்ம ஆஃபர் வீடியோக்கள் போட்டுட்ருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க, அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஓவராலாக இந்த பட்ஜெட்டில் உங்களுக்கு ஐஆர் பிளாஸ்டர் கொடுக்குறாங்க. ஆல்ரெடி பார்த்த அதே மொபைல் தான், அதனால் இதில் புதுசாக எதுவும் பார்க்க வேண்டியதில்லை. ஸோ பிடிச்சா லைக் பண்ணிங்க. இந்த ப்ரைஸ் பாயிண்ட் உங்களுக்கு ஸ்டார்டிங் வேரியண்ட், அதாவது ஃபஸ்ட்டு சேலில் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு சேலில் நீங்கள் 12,500 இந்த iQOO Z10 X வந்து ஒரு பெஸ்ட்டு சாய்ஸு. இது ஏப்ரல் 22 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ அதனால் டைம் நிறையா இருக்கிறதுனால நீங்கள் யோசித்து பிளான் பண்ணி முடிவு பண்ணி வாங்கலாமா அப்படிங்கிறத திங்க் பண்ணிங்க. ஆஃபரில் பை பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.